டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2027ஆம் ஆண்டுல உயர்தர வணிக கல்வி மாணவராக இருப்பீங்களா இருந்தா இந்த காணொளி உங்களுக்கானது. வணிக கல்வின்ற ஒரு பாடத்தை நோட்ஸ் பாடமா படிச்சுட்டு இருக்கீங்களா? வணிக கல்வின்ற பாடத்துல 18 பாடம் இருக்கு. அந்த 18 பாடத்தினுடைய குறிப்புகளை எப்படி நான் பாடமாக்க போறேன், அதை எப்படி நான் மெமரைஸ் பண்ணி எந்த பரீட்சையில சிறந்த ஒரு பெறுபேர் எடுக்க போறேன்னு பயந்துட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கான காணொளி. எவ்வளவு இலகுவான முறையில வணிக கல்வியை படிக்கலாம் அப்படின்னு தெரியுமா? வணிக கல்வின்றது ஒரு நோட்ஸ் பாடம் இல்ல, இது ஒரு அழகான கதை. அந்த கதையினுடைய ஒரு அழகான தொடர்பு தான் இந்த பாடங்களா தொகுக்கப்பட்டிருக்கு. 18 பாடங்களுக்கு இடையில ஒரு அழகான கதை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் எங்கட செஷன்ல உங்களுக்கு நாங்க சொல்லி தர போறோம், எங்கட கிளாஸஸ்ல. இப்ப நாங்க உங்களுக்கு பிள்ளைகள் 2027ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இரண்டாம் தவணையானது ஜனவரி 1st வீக்ல நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அந்த செஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற தொடர்பான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் செஷன் தான் இது. இப்ப புள்ளில் நீங்க முதலாவது தவணையில 3 பாடங்கள் படிச்சிருக்கீங்க. ஒரு சாதாரணமான ஒரு நபர் வணிகம் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த நபருக்கு வணிகம் தொடர்பான அடிப்படை அறிவு இருக்காது. ஒரு வணிகம் ஒன்று ஆரம்பிக்க போறோம், எனக்கு அது தொடர்பான அடிப்படை அறிவு ஆரம்பத்தில் இருக்குமா? இருக்கு. அந்த அறிவை தான் நான் முதலாம் தவணையில உருவாக்கி இருக்கேன். அப்ப நான் ஒரு வணிகம் ஆரம்பிக்க போறேன்டா, முதலாவது கேள்வி வணிகம் என்றால் என்ன? முதலாவது விட முதலாம் பாடம். அந்த வணிகத்தை நான் எங்க ஆரம்பிக்கணும்? ஒரு சமூகத்துல. அங்க சமூகமா இருந்தா எப்படி நாங்க செயற்படணும்? ஒழுக்கமா. அந்த ஒழுக்கமா நாங்க செயற்படக்குள்ளதான் நிலைச்சிருக்க முடியும். சோ இந்த மாதிரியான தியரியை நாங்க லேர்ன் பண்ணது 2ஆம் பாடத்துல. ஒரு வணிகமா நாங்க மார்க்கெட்ல எங்கட வணிகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் அரசாங்கத்தின் பெர்மிஷன் ஏதாவது ஒரு வணிகம் ஆரம்பிக்கலுமா சந்தையில? இல்ல. அப்ப அரசாங்கத்தின் பெர்மிஷன் வேணும்னு சொன்ன பாடம் 3ஆம் பாடம். இப்ப வணிகத்தை பத்தி அடிப்படை அறிவு இந்த சாதாரண நபர் லேர்ன் பண்ணதான் முதலாம் தவணை. இப்ப 2ஆம் தவணை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வணிகத்தின் அடிப்படைகள் அறிந்து கொண்ட அந்த நபர் வணிகங்களை பத்தி தேட போறாரு. சந்தையில எப்படியாப்பட்ட வணிகங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடையா தனியா ஆரம்பிக்கலாம், 2 நபர்கள் இணைந்து ஆரம்பிக்கலாம், நீங்க ஒரு விசாலமான ஒரு வணிகம் ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்கு சொந்தமான வணிகம் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சந்தையில் இருக்கக்கூடிய வணிகங்களை நீங்க வாங்க முடியும். இப்படி வணிக அமைப்புகளை பத்தி லேர்ன் பண்ண போறது வணிக அமைப்புகள் என்ற 4ஆம் பாடம். பாருங்க, 3ஆம் பாடத்தின் தொடக்கம் 4ஆம் பாடம் கதை விளங்குதா? அப்ப வணிகம் இப்ப தெரிவு செஞ்சிட்டோம். 9 வணிகங்கள் பற்றி படிக்க போறோம். அதுல மிக சிறப்பான வணிகத்தை தெரிவு செஞ்சிருவீங்க. அப்ப நாங்க மட்டும் செய்யக்கூடிய வணிகத்தை எடுக்கிறோம். அப்ப சந்தையில நான் ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி சொன்னா, ஆல்ரெடி ஹோட்டல் ஒன்று இருக்காத மாதிரில 100 ஹோட்டல் இருந்தா தான் நாங்க ஆரம்பிக்கிறது 101வது ஹோட்டலா இருக்கு. அப்ப நாங்க ஆரம்பிக்க கூடிய அந்த புதிய ஹோட்டல் மற்ற வணிகங்களை கம்பேர் பண்ணக்குள்ள புதுசா தானே இருக்கணும். அப்பதானே கஸ்டமரை நாங்க அட்ராக்டிவ் பண்ணி எடுக்கலாம். வணிக கல்வி கூட அப்படிதான். நீங்க படிக்கிற இடங்கள்ல கம்பேர் பண்ணும்போது நாங்க உங்களுக்கு பிராக்டிகலா சொல்லி தரும் போதுதான், ஒரு கதையா சொல்லி தரும் போதுதான் உங்களுக்கு சிலபஸ் ஈஸியாகவும் பிஎஸ் இவ்வளவு ஈஸியான பாடமாகவும் மாறும். அப்படி ஒரு வணிகத்தை நாங்க புதிய முறையில செய்யணும். அடுத்த பாடம் முயற்சியாமை படிக்க போறோம். 5ஆம் பாடம் முயற்சியாமை. அப்ப 4ஆம் பாடம் கதையின் தொடர்ச்சி ஓகே, 5ஆம் பாடமும் கதையின் தொடர்ச்சி ஓகே. அப்ப புதிய விஷயம் செய்யற. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு ஒரு புதிய விஷயம் ஆரம்பிங்களே. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போடுங்க, நான் இன்றிலிருந்து படிக்க போறேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. புது விஷயம் தானே. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டு என்னது ஃபன் எடுக்கிற உங்களை யாரும் படிக்க விட மாட்டாங்க. அந்த ஸ்டேட்டஸுக்கு போடுற ரிப்ளைலயும் நீங்க படிக்க மாட்டீங்க. அப்ப புதுசா சின்ன ஒரு விஷயம் செய்யும் போதே நிறைய பிரச்சனைகள் வரும். நாங்க லைஃப்ல ஒவ்வொரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்டா எங்க லைஃப்ல கொண்டு வரக்குள்ள எங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க தானே. அப்படி பிரச்சனைகளை கொண்டு வரும்போது நமக்கு அது எல்லாம் இடரா மாறும். அப்ப புதிய விஷயத்த செய்யும் போது, ஒரு வணிகமா புதுசா ஒரு வணிகம் ஆரம்பிக்கும் போது கட்டாயமாக இடர் ஏற்படும். அந்த இடர்னால நீங்க வணிகத்தை பெருசா ஆரம்பிக்க கூடாது. உங்களோட வணிகத்தை சிம்பிளா ஆரம்பிக்கணும். அதான் 6ஆம் பாடம் என்ன? சிற்றளவு வணிகம். 6வது பாடத்துல சிற்றளவு வணிகத்தை படிக்கிற நாங்க அந்த வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு அடிப்படையா பணம் வேணும்னு தெரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா?
7ஆம் பாடத்துல பணம். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு கதையின் தொடர்ச்சி. இது 3rd டேர்ம்ல கண்டினியூ ஆகி 4th 5th 6th ஒவ்வொரு டேர்ம்லையும் கண்டினியூ ஆகி அண்டில் ஃபைனல் யூனிட் வரைக்கும் இந்த கதை போயிட்டு இருக்கும். இதை நாங்க ஒவ்வொரு டேர்ம்லயும் நாங்க படிக்கலாம். சோ இப்போ உங்களுக்கு கிளியரா 2ஆம் தவணையினுடைய பாடங்கள் இவ்வளவுதான் பிள்ளைகள். 4ஆம் பாடம் 5 6 7 7ல வந்து 7.5 வரைக்குமான தேர்ச்சி மட்டங்கள் வரைக்கும் நாங்க படிக்கணும். இவ்வளவு விஷயங்களுக்கும் இடையிலான அழகாக கோர்க்கப்பட்ட கதை வடிவிலான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க தொடர்ச்சியா ஜனவரியில ஸ்டார்ட் ஆக போற எங்களோட 2nd டேர்ம் கிளாஸஸுக்கு ஜாயின் பண்ண விரும்புவீங்களா இருந்தா உங்களோட பேர், உங்களோட ஸ்கூல் என்பவற்றை நாங்க கீழே மென்ஷன் பண்ணிருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. எங்களோட கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேவா? தேங்க்யூ.